ஹலோ கைஸ், வணக்கம். நம்ம இப்ப பார்த்துட்டோம், புதுசா அனௌன்ஸ்மெண்ட் போட்டுட்டாங்க. ஐசிஏ அதாவது கரெக்டா நமக்கு நல்லாவா தெரிஞ்சிருச்சு. ஃபவுண்டேஷன் எக்ஸாம் அண்ட் இன்டர்மீடியட் எக்ஸாம் ஒரு வருஷத்துல 3 அட்டம்ப்ட்ஸ் இருக்க போகுது. மே அட்டெம்ப்ட், செப்டம்பர் அட்டெம்ப்ட் அண்ட் ஜான் அட்டெம்ப்ட், இப்படி 3 அட்டெம்ப்டா பிரிக்க போறாங்க. ஆனா ஃபைனல் 2 அட்டெம்ப்ட் தான். இப்ப ரெஜிஸ்ட்ரேஷனை பத்தி என்ன சொல்றாங்கன்னு சொன்னா நிறைய பேருக்கு அதுதான் கன்ஃபியூஷன். அதாவது நீங்க ஃபவுண்டேஷன் எக்ஸாம் எழுதணும்னா மினிமம் நீங்க ரெஜிஸ்டர் பண்ணி மினிமம் தேர் ஷுட் பி 4 months ஆஃப் ஸ்டடி டைம். அதாவது 4 மந்த் நீங்க ஸ்டடி டைம் இருக்கணும். அதே மாதிரி இன்டருக்கு 8 மாசம், நாட் லெஸ் தேன் 8 months, மினிமம் 8 மாசம் இருக்கணும். சார் புரியல சார், நல்லா கேட்டுக்குங்க, தயவு செஞ்சு கேட்டுக்குங்க. இப்போ செப்டம்பர்ல நீங்க எக்ஸாம் எழுத போறீங்கன்னு வைங்க. செப்டம்பர் 1 இருந்து எந்த மந்த், அந்த மந்தோட பிகினிங் கரெக்டா சொல்லிக்கிறாங்க. as on the first day of the month சொல்லிக்கிறாங்க. இப்ப செப்டம்பர் எக்ஸாம் நடக்கும்னா செப்டம்பர் 1, ஜான்ல நடக்குதுன்னா ஜான் 1. செப்டம்பருடைய எக்ஸாம் எழுதணும்னு வைங்க. இன்டர் 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 செப்டம்பருடைய எக்ஸாம் எழுதணும்னா ஜான் 1க்கு நீங்க 1க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிருக்கணும். தான் ஜான், ஃபெப், மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், இப்படி முழுமையான 8 months, கம்ப்ளீட் 8 months ஸ்டடி டைம் இருந்தால் மட்டும்தான் செப்டம்பர்ல எக்ஸாம் எழுத முடியும். இதே ஃபவுண்டேஷன் சொல்லும் போது எகெயின் ஃப்ரம் தி இப்போ ஜான்ல, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கொஸ்டின் கேட்கிறேன், ஜான்ல நடக்குதுன்னு வைங்க. ஜான்ல எக்ஸாம் நடக்க போகுதுன்னு வைங்க. ஜான், ஸோ ஜான்ல இருந்து 8 month போங்க. மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். மே 1க்குள்ள ரெஜிஸ்டர் பண்ணிக்கணும். ஸோ who and all are going to write exam in Jan, மே 1க்குள்ளயோச்சு ரெஜிஸ்டர். மினிமம் 8 months ஸ்டடி டைம், 8 மாசம் முழுமையான ஸ்டடி பீரியட் இருக்கணும், முழுமையான ரெஜிஸ்ட்ரேஷன் பீரியட் இருக்கணும். இதே ஃபவுண்டேஷன் பொறுத்த மட்டும் 4 months. இப்போ ஜான்ல எக்ஸாம் வைக்க போறாங்கன்னு வைங்க. லெட் அஸ் அனலைஸ் தி சிச்சுவேஷன். 4 மாசம் முன்னாடி வாங்க. கம் ஆன் டெல் மீ. 4 months முன்னாடி வாங்க. டிசம்பர், நவம்பர், அக்டோபர், செப்டம்பர். செப்டம்பர் 1க்குள்ள நீங்க ரெஜிஸ்ட்ரேஷன் எடுத்திருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த 4 months ஆஃப் ஸ்டடி டைம் வரும். ஜான்ல எக்ஸாம் எழுத முடியும். இதைத்தான் இந்த அனௌன்ஸ்மெண்ட் சொல்றாங்க. வேற ஒண்ணுமே இல்ல. மெயினா 2 விஷயங்கள். அதாவது எப்படி எக்ஸாம் பெர் இயர் ஃபவுண்டேஷன் இன்டர் 3 டைம் இருக்கும், ஃபைனல் 2 டைம் தான் இருக்கும். ரெஜிஸ்ட்ரேஷன் நீங்க எப்படி பண்ணிருக்கணும்னு சொன்னா எப்படி பண்ணணும்னா ஃபவுண்டேஷன் there should be 4 months of 4 full-fledged registration completion study period இருக்கணும். இன்டருக்கு 8 months இருக்கணும். So this is what this announcement is all about. நான் வரைஞ்சு போட்டிருக்கேன். டவுட் இருந்தா you can very well put up in the comment section. This is CA Sheshadri signing off. Hope this video was very helpful. Thank you. Have a wonderful day. All the very best.